சென்னையிலே ஒரு கோட்டையை போட்டு நடத்தினோம். நமது ஏகே மூர்த்தி நடத்தினார். அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை அமைத்து அந்த கோட்டையிலே கொடியை நமது சின்னையா அவர்கள் ஏற்றுகின்றது போல் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம். பத்திரிகையாளர்களாம் எழுதினார்கள், நடக்கலாமா இப்படி, செய்யலாமா இப்படி, எல்லா தலைவரும் பேசினார்கள். கோட்டையை போடலாமா, கோட்டையிலே கொடி ஏற்றலாமா என்று சொன்னார்கள். என்னடா இது, என்ன கோட்டை, யாரு? செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு இடம் கொடுத்தது ஒரு சென்னியப்பர் நாயக்கர் என்ற ஒரு வன்னியன். அந்த கோட்டையில் இதுவரைக்கும் நாங்கள் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார முடியவில்லை. இன்றைக்கு தான் 20 சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே சென்றிருக்கின்றோம். அனைவரும் மிக சிறப்பாக பேசினார்கள். நான் பேசும்போது பேசினேன், எங்கள் ஐயாவிற்கு வணக்கத்தை சொல்லிவிட்டு இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த வீரமரணம் அடைந்த எனது வீரவன்னிய போராளிகளுக்கு மஞ்சள் வணக்கம் என்று கோட்டையில் சொன்னேன். சொன்ன உடனே ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல. உடனே பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, அது என்னங்க மஞ்சள் வணக்கம் என்று. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க செவ்வணக்கம் சொல்கிறாங்க. அதுபோல எனது சமுதாயத்திற்கு போராடி வீரமரணம் அடைந்த எனது வீரவன்னிய போராளிகளுக்கு எனது குலக்கொடியான மஞ்சள் நிறத்தை சொன்னேன், மஞ்சள் வணக்கம் என்று. ஒருத்தருக்கு ஒன்று, ஏன்னா கோட்டைக்குள்ளேயே மஞ்சள் வணக்கம் சொல்கின்றோம். இன்றைக்கு ஐயாவின் காலத்தில் ஓட்டு போடுகின்ற ஜாதியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஐயாவின் காலத்தில் இந்த ஜாதியின் ஆதரவு இல்லாமல் யாரும் முதலமைச்சராக வர முடியாது என்ற நிலைமையை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். இது வரலாறு. இன்றைக்கு 100 தொகுதியில் மட்டும் ஐயாவின் பேச்சை கேட்டு அத்தனை வன்னியர்களும் ஐயாவிற்கு ஓட்டு போட்டால், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டால் யாருடைய தயவும் இல்லாமல் நாம் வெற்றி பெற முடியும். இந்த நிலை வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு ஐயா சொன்னதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு எத்தனை வன்னியர்கள் ஐயாவின் பின்னால் வந்தார்கள்? பாதி வன்னியர்கள் வந்ததற்கே இவ்வளவு பெரிய வெற்றி என்றால், மீதி அரசியல் கட்சியில் உள்ள அத்தனை வன்னியர்களும் ஐயாவின் பின்னால் வந்துவிட்டால் இந்த நாட்டில் என்ன நடக்கும் என்றால் நமது ஆட்சி நடக்கும். இது நடக்கக்கூடாது என்பதற்குத்தான் நம்மை ஆண்டவர்களும் ஆண்டு கொண்டிருப்பவர்களும் இன்றைக்கு போட்டி வன்னிய சங்கம் பெயரெல்லாம் உருவாக்கி இருக்கின்றார்கள். கோட்டையிலே நாம் உட்கார்ந்து ஆளுகின்ற தகுதி இல்லையா? இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? நவரத்தினங்கள் பொறிக்கப்பட்ட தங்க சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஒரே கொடையின் கீழ் இந்தியாவே ஆண்ட சமுதாயம் இந்த சமுதாயம்.